விவேக் விவேக் கையெடுத்துக்க விவேக். ஐயா வாங்க, ஐயா உள்ள வாங்க. அண்ணா பாலாண்ணே கொடுத்த மாதிரி இங்கே பாருங்கண்ணே. முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்றைக்கு தேனி மாவட்டத்தில் நடக்கின்ற ஆலோசனை கூட்டத்திற்கும் மாவட்ட செயற்குழு கூட்டத்திற்கும் வருகை தந்திருக்கின்றேன். இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் நீர்மோர் பந்தலை திறக்கின்ற ஒரு வாய்ப்பையும் இந்த நேரத்தில் நாங்கள் திறந்திருக்கின்றோம். நம்மளுடைய இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு மாற்று கட்சியினரும் வந்து இணைகின்ற ஒரு தருணமாக இன்றைய நிகழ்ச்சி நடக்கின்றது. ஆகவே இந்த நிகழ்ச்சிக்கு பொதுச் செயலாளர் என்ற முறையிலே நான் இங்கே உங்களுடைய கேள்வி. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமும் சென்ற மாதம் பொதுக்குழுவிலையும் இந்த தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் நிச்சயமாக அந்த கணக்கெடுப்பு செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும், மற்றபடி நாங்கள் தேவேந்திர குல மக்கள் வந்து எஸ்சி பட்டியலிலிருந்து வெளியே வர வேண்டும் என்ற கோரிக்கையும் தான் முன்னிறுத்தி நாங்கள் எங்களுடைய பயணத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். வருங்காலங்களில் தலைவர் அவர்கள் அனைத்து மாவட்டத்திலும் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றார். இந்த கோரிக்கைகள் வலுவாக அவர் மூலமாக வைக்கப்படும் என்பதை இந்த வேளையில் கோரிக்கொள்கிறோம். விஜய் வந்து புதிய அரசியல் கட்சி ஆரம்பிச்சு சட்டமன்ற தேர்தல் அவருடைய இந்த அரசியல் வருகை எப்படி இருக்கு? அவர் ஜனநாயகத்தில் யாருனாலும் வரலாம், அது வந்து தடை இல்லை. அவருடைய செயல்பாடுகளை வருங்காலங்களில் அவர் நிரூபிக்க இருக்கின்றார். அதை நாம் எல்லோரும் சேர்ந்து பார்க்கணும். அது அவருக்கான ஒரு முயற்சி, அவருடைய செயல்பாடுகள், அவர் செயல்கிற திறன்களை மக்கள் அறிவார்கள். மக்கள் எப்படி கொண்டு செல்கிறார்கள் நம்ம பார்க்கணும்.